அன்புலங்களுக்கு வணக்கம். இந்த சிசிடிவி அதானுங்க, இந்த டேஷ்கேம் ஃபுட்டேஜ் போட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அதுக்குள்ள வேறு நம்ம டிஎம்எஃப் கேட்டே கிடந்தாங்க, அண்ணன் என்னென்ன மறந்துட்டீங்க, அந்த சீரீஸை போடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னாங்க. அதுக்குள்ள நிறைய டிஎம்எஃப் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக நிறைய டிஎம்எஃப் கேட்குறாங்க, ஆனால் அந்த மாதிரி வீடியோஸ் வந்தால் நாங்கள் டேஷ்கேம் ஃபுட்டேஜ் எதுக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லி நான் நம்பர் கொடுக்குறேங்க. நம்மளோட கன்சல்டேஷன் நம்பரை நீங்கள் அதுக்கே வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். 95 70 70 73 73 இதுக்கே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் தாராளமாக. கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். யாராவது கேட்கறனா கொஞ்சம் சவுண்டு வச்சு கேட்டுக்குங்க. அப்புறம் இந்த வெயிலில் சுற்றி கித்திங்க டெய்லி அலைஞ்சிட்டே இருக்கிறவங்களா வீடியோவுக்கு, அதனால் பூராமே பாடி ஃபுல்லாக ட்ரைன் ஆயிடுது. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி குடிக்கிறனுங்க. ஹீட் ஓவராகிடுது. ஹீட் ஓவராச்சுன்னா காய்ச்சல் வந்துருச்சு. போன வாரம் பூராமே ஒரு 2-3 நாள் எந்திரிக்கவே முடியலைங்க. நம்ம சூடாகி பார்த்திங்கன்னா மூக்கிலையில் இந்த இடத்துல ரத்தம் வருதுங்க. நம்ம கண்ட்ரோலே இல்லாமல் போயிருக்குதா. அதுக்கப்புறம் இளநீலாம் குடித்து அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். அது வேறு இளநீ டெய்லியும் குடித்து நிறைய குடித்தோம்னா சுகர் வேறு ஏறிடுது. அதில் வேறு பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் சாப்பாடு எல்லாமே ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னுங்க. அதனால் நம்ம டிஎம்எஃப் யாராச்சும் வெயிலையில் நம்ம வேலை இருந்தால் போங்க மதியானத்துக்கு மேலே, அப்படி இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நிழலில் கொஞ்சம் வேலை செய்யுங்க. நீங்களும் அந்த மாதிரி இளநீ நொங்கு இந்த மாதிரி கிடைக்கிறத குடித்து முடிஞ்ச வரைக்கும் பாடி வந்து கொஞ்சம் கூலாக வச்சுக்கோங்க. அந்த டேஷ்கேம் பார்த்திங்கன்னா நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம். நம்ம காரில் எல்லாமே அதுதான் இருக்குது, ஃப்ரீ ட்ராக்னு சொல்லி. freetrack.in நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் வாங்கிக்கலாம். இல்லைன்னா அமேசான் இருக்குதுங்க, ஃப்ளிப்கார்ட் இருக்குதுங்க, அங்கேயும் கூட போய் வாங்கிக்கலாம். சமீபத்தில் இப்போது சென்னையிலையும் கூட அவங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக நம்மளையும் கூப்பிட்டுருந்தாங்க, போயிட்டு வந்திருந்தோம். சென்னை குளத்தூர் இருக்கிறவங்களாம் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். நான் கான்டாக்ட் நம்பர் இங்கே நான் கொடுத்துறேனுங்க. திருப்பூர் இருக்கிறவங்க நம்ம டிஎம்எஃப் நம்ம ஆஃபீஸ்க்கே வந்தீங்கன்னா ரெடியாக இருக்குது, நம்ம வந்து மாட்டிக்கலாம். இப்போ இது பார்த்தலாம். இப்போ இது வந்து சமீபத்தில் அனுப்புனாருங்க நம்ம டிஎம்எஃப் வந்து திருப்பூர் டு இது சூலூர் போகிற வழியில் காரணம்பேட்டைன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குங்க. அந்த இடத்துல வந்து சிக்னல் நிற்கிறாங்க எல்லாருமே. ஆக்சுவலாக இப்படி நம்ம போயிட்டுருக்குறோம் அப்படின்னா டூ வீலர்காரங்க லெஃப்ட்டு போகணும் அப்படின்னா அந்த இடத்துல சிக்னல் இருக்குது, ரைட் வண்டிகள்லாம் இருக்குது. டூ வீலர் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்கிறோங்க, முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட்டு போங்கன்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் டூ வீலர்காரங்க எப்போதுமே லெஃப்ட்டு, உங்களால் ரோட்டுக்கு பக்கத்தில் கிட்ட கொஞ்சம் சேஃப்டியாக எந்தளவுக்கு போக முடியும் நீங்கள் அந்தளவுக்கு போய்ட்டு இருங்க. லெஃப்ட்டு போனால் நீங்கள் உடனே லெஃப்ட்டு திரும்பி போய்க்கலாம். இங்கே ஒருத்தர் ரைட் சைடுங்க, எங்கேருந்து நீ வந்தார் எப்படி வந்தாருன்னு தெரியல, ரைட் சைடு இருந்து வந்து இவரோட காருக்கு முன்னாடி வந்து கட் அடித்து போகிறாப்புல. இவர் சடன் பிரேக் அடித்து நிறுத்திட்டாப்புல. ஒரு செகண்ட் விட்டுருந்தா போய் அடிச்சிருப்பேன் அப்படின்னாரு. இப்போ சமீபத்தில் நடந்தது நீங்கள் இப்போ பார்த்துட்ருப்பீங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னே தெரியலைங்க. நம்ம வந்து தலையால் தண்ணி குடித்து அடித்து நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் டூ வீலர் லெஃப்ட்டு போங்க, ரைட் ட்ராக் போகாதீங்க, மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க, சரிங்களா? அதுக்காக நீங்கள் வந்து அதை காருக்கு மட்டும் தான் போட்டுறோட, பஸ்ஸுக்கு மட்டும் போட்டுறோட, அவங்க மட்டும் தான் டேக்ஸ் கட்டுறாங்களா? அன்றைக்கி கண்டிப்பாக நம்ம டிஎம்எஃபாக இருக்காது. அன்றைக்கி ஒரு பையன் வந்து இதில் கேட்டிருந்தாப்புல, ஃபேஸ்புக்கில். நான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை, தம்பி பிடிச்சதுன்னா பாரு, நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் உன்னோட வழி டூ வீலர்காரங்க போகிறவங்க எல்லாமே லெஃப்ட்டில் போயிட்டீங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து பஸ்ஸோ லாரியோ காரோ அவங்க வாட்டுக்கு போயிட்டுருக்கிறவங்க போயிட்டுருப்பாங்க. உன்னோட வழி உனக்கு சேஃப். இது மெயினாக நம்ம சொல்கிற விஷயம், உனக்கு இது சேஃபு. மேட்டுப்பாளையத்தில் நடந்த விபத்து தெரியுங்களா? ஃபேமிலியோட நான் ஃபஸ்ட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன், விபத்து வீடியோவில் நான் வந்து போட்டிருப்பேன். பஸ் வந்து ரைட் ட்ராக்கில் நேராக போயிட்டுருக்கோம். ரைட் சைடு போயிட்டுருப்போம்ல டூ வீலர்காரரு. அவர் லெஃப்ட்டு போகணுமே நீ எதுக்கு போனாருன்னு தெரில, போயிட்டு இருந்தோம் லெஃப்ட்டு வந்துட்டார். குழந்தையோட, ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, குழந்தை, நினச்சி பாருங்க. லெஃப்ட்டு வந்தோன்னா பஸ்கார ஆரம்பிச்சு இப்போ ஒரே அட்டி, ஸ்பாட் அவுட்டு. இது தேவைங்களா? அதுக்காக தான் சொல்கிறது, முடிஞ்ச வரைக்கும் டூ வீலர்காரங்க லெஃப்ட்டு போங்க. அடுத்தது ரெண்டாவது வீடியோங்க. ரெண்டாவது வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இது யார் அனுப்பிச்சிருக்கிறான்னு ஒரே நிமிஷங்க, யார் அனுப்பிச்சாங்கன்னு தெரியல, பேர் தெரியலைங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க, எல்லாருமே அனுப்பிச்சு மறந்துட்டேன். அதனால் வந்து இடையில வேறு கொஞ்சம் வேலைப்பளு, அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போனது, இதெல்லாம் காரணம். அதனால் வந்து நம்ம வீடியோ பண்ண முடியாமல் போச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் அந்த ஒரு ஹைவேஸ், ஆனால் எந்த இடம்னு எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியலைங்க. முடிஞ்ச வரைக்கும் ரோடு எந்த ஏரியான்னு தெரிய மாட்டேங்குது.
சரி, யாராவது தெரிஞ்சுனா வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு ஹைவேஸில் போயிட்டுருக்கிறார். போயிட்டுருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. ஒரு லாரிக்காரரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி ஆப்போசிட்டில் வர்றாப்புலைங்க. என்ன கொடுமைங்க இது! படிச்சிருக்கீங்களா, படிக்கலையா? ஹெட்லைட்டை போட்டுவிட்டு இப்படி வர்றீங்களே, 1 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ போய் அங்கே போய் சுற்றி வாங்கலாங்க. இந்நேரம் ஒரு ரைட் சைட் ட்ராக்கில் நல்லா ஸ்பீடாக வந்திருந்தால் நினச்சி பாருங்கள். இப்போ அந்த ஆட்டோவுக்கு பின்னாடி வந்துட்டு இருந்து நம்ம ரைட் ட்ராக்குக்கு ஏறும்போது சுத்தமாக தெரியாது யார் வர்றாங்க, அது எந்த ட்ராக்கில் எப்படி வர்றாப்புலன்னு வரும். இப்போ எல்லாருமே வந்து பெரிய யோகியும் உத்தமன். நான்னா எந்த காலத்துக்கு நான் சொன்னது இல்லைங்க, நல்லா உத்தம யோகியம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்டேயே பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடிக்கு வந்து ஒன்வேளை தான் போயே ஆகணும், வேறு வழியே இல்லை. இல்லைன்னா லெஃப்ட் அங்கே போய் சுற்றி வரலாம். மேக்ஸிமம் நம்ம அந்த பக்கம் போய் சுற்றி வருவோம். சில நேரம் 30 அடிக்காக போகிறோம். அது யாரும் இல்லை அப்படின்னா. இது வந்து ரொம்ப அநியாய கொடுமைங்க. நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சி வர்றீங்க, ஓகே, ஏதாவது அர்ஜென்ட்டு தப்பு கெப்பு பரவாயில்ல, கொஞ்சம் ரைட் சைட் ட்ராக்கில் ஏறி வந்திருக்கலாம்ல. அந்த பக்கம் நான் சொல்கிறேன், இந்த பக்கம் ட்ராக்கில் ஏறி வர்றதுக்கு பதிலாக அந்த பக்கம் ரோட்டை ஒட்டி மண் தடத்தில் நீங்கள் வாட்டுக்கு மெதுவாக வந்துட்டுருக்க வேண்டியது லைட்டு போட்டு. இது எவ்வளோ ஒரு தவறு நீங்கள் நடந்தது. இது தப்பு இல்லையான்னு வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் சொன்னால் கேளுங்க மக்கள் வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கோயம்புத்தூர்னு தான் நினைக்கிறேனுங்க. இது யார் அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்க, ரோட்டில் ஒருத்தர் எங்கே நடந்து போயிட்டுருக்கிறாரு பார்த்திங்களா? இந்த நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஒரு 2 வீலரவே லெஃப்ட் சைடு ஓரமாக போங்க, உங்களுக்கும் பாதுகாப்பு. பைக்கு காரு பஸ்ஸு லாரி எல்லாம் பெரிய வாகனங்கள் கனரக வாகனங்கள் வருது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட்டு போங்கன்னு சொல்கிறோம். இங்கே ஒருத்தர் அசால்ட்டாக நடந்து போயிட்டுருக்கிறார் ரைட் ட்ராக்கில். ஏதாவது தெரியாமல் நடந்திருந்தால் நினச்சி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இவர் வந்து நம்ம டீம் ஆஃப் காரில் வந்திருக்கார். இது நம்ம டீம் ஆஃப் அனுப்பினது தான். அவர் காரில் வந்திருக்கார். அவருக்கு ஓரளவுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஏதாவது பஸ்ஸோ லாரியோ ஏதாவது அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரைட் சைடு ஒட்டி தான் வருவாங்க ட்ராக்கு. இல்லை லெஃப்ட் சைடு ஏதாவது லாரி ரைட் சைடு பஸ்ஸு வந்திருந்தா நினச்சி பாருங்கள். இந்த உசுரை தயவு செஞ்சு இருக்கிறதே நம்ம கொஞ்ச காலம்தான். அந்த கொஞ்ச காலத்துக்கும் நம்ம ஒழுக்கமாக சுய கட்டுப்பாடோடு இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் ஆஃப் அத்தனை பேர் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. நான் நிறைய இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி எடுத்து போட்டிருக்கிறேன். ஆனால் உங்களால் தான் வந்து நான் நிறைய வந்து இன்றைக்கி மாறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. முதல் 4 பேர் பண்ணாங்க, 40 பேர் 400 பேர் ஆயிடுச்சு. இப்போ 4000 பேருக்கு பக்கம் வந்திருக்கு. நான் சொல்லி இப்போ நிறைய பேர் மாறி இருக்காங்க. நிறைய விபத்துக்கள் இருந்து நிறைய பேர் தப்பிச்சிருக்கேன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்கிறாங்க. நான் மெதுவாக போனங்கிட்ட தான் தப்பிச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் நம்ம டிஎம்எஃப் கொஞ்சம் பாதுகாப்பாக நீங்கள் ஓட்டுங்க. மற்றவங்க ஏதாவது தப்பாக ராங் ரூட்டில் வந்தாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக கவனமாக போகும்போது கவனமாக ஓட்டும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அடுத்ததும் இப்போ வந்து நம்ம டீம் ஆஃப் அனுப்பிச்ச வீடியோ தானுங்க இது. ஒரு ஈச்சர் வேன் போயிட்டுருக்குதுங்க. அந்த ஈச்சர் வேன் முன்னாடி வந்து லெஃப்ட் ட்ராக்கில் போயிட்டுருக்குது. ஆக்சுவலாக வந்து பொதுவாகவே கேரளா இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. லாரி பஸ்ஸு கனரக வாகனங்கள் லோடு வெஹிக்கிள் எல்லாமே லெஃப்ட் சைடில் தான் போகணும் அப்படின்னு. இந்த பக்கம் ட்ராக்குக்கு சைடு போடுறதுக்கு மட்டும்தான் வரணும். அதை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த பக்கம் போயிடணும். எல்லா பக்கம் கேமரா மாட்டி வச்சுருக்காங்க. 1000 ரூபா ஃபைன். நீங்கள் ரைட் ட்ராக்கில் ரொம்ப தூரம் ஓட்டிகிட்டு போனீங்கன்னா 1000 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த சட்டம் சீக்கிரம் கொண்டு வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இவர் போயிட்டு இருந்தவர் ஏன் லெஃப்ட் ட்ராக்கிலேருந்து ரைட் ட்ராக்குக்கு வந்தார்னே தெரியல. இவர் ஆறு நடித்து பிரேக் அடித்து கீச்சு மூச்சுன்னு டென்ஷன் ஆகிட்டார். நினச்சி பாருங்கள், நெஞ்செல்லாம் படன்னு அடிக்கும். எனக்கு நடந்திருக்குதுங்க. நான் ஷிஃப்ட் வச்சுருந்த காலத்தில் சென்னைக்கு போயிட்டுருக்கிறேன். அர்ஜென்ட்டு ஒரு 120 போயிட்டுருக்கு வண்டி. பழைய ஷிஃப்ட்டுங்க நான் சொல்கிறப்போ. மங்காத்தா ஷூட்டிங் போது 2010 நான் சொல்கிறேனுங்க. 11 10 கடைசியில் நான் 11 போயிட்டுருக்கிற லாரி ரைட்டுக்கு வந்துட்டாப்லைங்க. கரெக்டாக பாலத்துக்கு முன்னாடி வரப்போது பாலத்துக்கு ரைட்டாக எதுக்கு வந்தா அப்படின்னே தெரியல. நம்பத்தி பிடிச்சி பிரேக் மேலே காலை வச்சேன். கீச்சின்னு எடுத்துகிட்டு போச்சுங்க. கடைசி எஜ்ஜுக்கிட்ட போய் நின்றுச்சு. அப்படியே லாரிக்கார மறுபடியும் லெஃப்ட் போயிட்டார். எதுக்கு ரைட் சைடு வந்துடலாம். அதே மாதிரி தான் இப்போ இந்த வேனும் ரைட் சைடு வந்துட்டு எதுக்கு லெஃப்ட்டு போனாருன்னு தெரியல. இப்போ அவருக்கு வந்து ஏதாவது வண்டிகளோ ஏதாவது நிற்கிது, இல்லை
ஏதாவது ஓவர்டேக் பண்ணுறாரோ ரைட் அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் சுத்தமாக காலியாக இருக்குதுங்க பாருங்க. நான் பார்த்த வரைக்கும் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஒருவேளை அந்த லாரி நின்றுருக்குமோ, லாரிக்காக ரைட் ஏறி இருப்பாரோ? இல்லையே, லாரிக்காக ரைட் ஏற வேண்டியது இல்லையே, அவ்வளோ தூரமே லாரி நிற்கலையே ரோட்டு மேலே. ஆனால் லாரியோடைய அந்த இது தெரியுது, தெரியுது பார்த்தீங்களா, மேலே நிற்கிற அந்த இது. ஆக்சுவலாக இது தவறு வந்து லாரிக்காரர் மேலே தான் நம்ம தவறு 100க்கு 100 சொல்லணும். அந்த ரோட்டு நிறுத்துறாரு பார்த்தீங்களா, அவர் முடிஞ்ச வரைக்கும் அவர் கோர்ட்டுக்கு இந்த பக்கம் வராமல் பார்த்துக்க, கோர்ட்டுக்கு அந்த பக்கம் நிறுத்திங்க. நிறைய வீடியோக்கள் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி லாரிக்காரங்க எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் கோர்ட்டுக்கு இந்த பக்கம் நிற்காதீங்க. முடிஞ்சால் வண்டியை 10 அடி 20 அடி தள்ளி போயிருங்க, ஹைவே சுட்டு தள்ளி நிறுத்துறீங்கன்னா மக்களுக்கு சேஃப்டின்னு. இது லாரிக்கார் நிறைய பேர் கோவப்படுறீங்க. நீங்கள் கோவப்படுறது சில வகையில் நியாயம்தான். ஏன்னா டீ கடைக்காரர் வந்து நிறுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் இது நீங்கள் ஓரமாக போய் நிப்பாட்டுறதுனால எத்தனையோ குடும்பம் இன்றைக்கி நல்லாயிருக்கும். நினச்சி பாருங்கள். ஒருத்தர் திருப்பூரில் அவனாசியில் வந்து லாரி நிறுத்திட்டு போனார். திருச்செங்கோடு இது நாமக்கல்காரர் வந்து அடித்து ஸ்பாட் அவுட்டு. அதுக்கப்புறம் இப்போ தூத்துக்குடி கிட்ட ஒரு லாரி நிறுத்தி டீ குடிக்கு போயிட்டார். ஒரு பஸ்ஸு வந்து அடித்தது. எல்லாமே லாரி நிறுத்திட்டு போனதுன்னு சொல்கிறாங்க, டீ கடைக்கு போனேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மளை ரிப்பேர் ஆகி நிற்கிறது வேறேங்க. டீ குடிக்க போகும்போது வந்து நீங்கள் டீ குடிக்கிறக்கோ இல்லை ஏதாவது 1க்கு 2க்கு போகிறக்கோ அந்த மாதிரிலாம் நிறுத்தும்போது முடிஞ்ச வரைக்கும் அப்படி 10 அடி 20 அடி தள்ளி நிப்பாட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் மக்களுக்கு. தயவு செஞ்சு பார்த்துக்கங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த லாரினால தான் இது ரைட் ஏறி இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். நீங்கள் வேணால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இது எப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு இந்த ஃபுட்டேஜுங்க, ஒரு பங்கில் இருக்கிற ஃபுட்டேஜ். பங்கில் வந்து டீசல் அடிச்சுட்டு வந்து எப்போவுமே இது பொள்ளாச்சிங்க, நம்ம ரோடு பல்லடத்துலேருந்து பொள்ளாச்சி போகிற ரோடு. எப்போவுமே ஒரு பங்கிலிருந்து வந்துங்க டீசலோ பெட்ரோலோ அடிச்சுட்டு நம்ம போகிறோம். நம்ம போகும்போது இது வந்து ஹைவேஸுங்க. அது ஹைவேஸ்னால் இது 4 ட்ராக் ரோடு இல்லை, சிங்கிள் ட்ராக் ரோடு தான். ஒரு கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஸ்கூல் பசங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அடிபட்டிருக்குது. எந்த அளவுக்கு இது விபத்து அடிபட்டிருக்கு என்னதுன்னு தெரியல. பட் நம்ம டீம் தம்பி தான் அனுப்பிச்சிருந்தாப்பிள்ளைங்க. இந்த மாதிரி நடந்து பொள்ளாச்சி ரோட்டில் அப்படின்னு சொல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அஜாக்கிரதையாக கிராஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ அசால்ட்டுங்க. இன்றைக்கி படிக்கிற வயசு பசங்க எதுவுமே வந்து நினைக்கிறதே இல்லை. அவ்வளோ வந்து ஒரு இதாக இருக்கிறாங்க. எப்படின்னா அஜாக்கிரதை, கேர்லெஸ். எவ்வளோ அழகாக எப்படி நிறுத்தி போயிருக்கான்னு தெரியுங்களா இந்த இடத்துல அந்த பையன். ஒரு நிமிஷம் நின்று பொறுமையாக பார்த்துட்டு அப்படியே ஹெல்மெட் இருக்குதுங்களா, இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்பா, ஒரு பையன் கார் மேலேருந்து கீழே விழுகிறாப்புல. நினச்சி பாருங்கள். வந்த உடனே நிறுத்தம் கூட கிடையாது. நல்லா நோட் பண்ணிங்கன்னா நிறுத்தவே கிடையாது அந்த இடத்துல. அப்படியே பங்கர்லேருந்து வர்றாங்க மெதுவாக. வந்த உடனே ரோட்டுக்கு வந்தாச்சு, அவ்வளோதான். எப்போவுமே நம்ம கிராஸ் பண்ணுறோம், அது 4 ட்ராக்காக இருந்தாலும் சரி, சிங்கிள் ட்ராக்காக இருந்தாலும் வந்து ஒரு செகண்ட் நில்லுங்க. நின்று லெஃப்ட்டு ரைட்டு எல்லாம் இப்படி பாருங்க, ஒத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க. இப்போ பார்த்தீங்களா என்னாச்சுன்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் கேளுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அநேகமாக இது வந்து நம்மளுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து நம்மளையோடைய டேஷ் கேம் ஃபுட்டேஜ் இது எந்த இடத்துல எடுத்தேன்னு மறந்துட்டுனுங்க மறுபடியும். ஏன்னா நம்ம ரெகுலராக இந்த கோயம்புத்தூர் தானே போயிட்டு வர்றேங்க. இது வந்துங்க பெங்களூர் போயிட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த இண்டிகா பிரேக் அடிச்சது பெங்களூர் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது இல்லை சென்னை போயிட்டு வந்துட்டு இருக்கும்போதா, பெங்களூரோ சென்னையோ நாங்கள் போயிட்டு வந்துட்டுருக்குறேங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு முன்னாடி வந்து இண்டிகா போயிட்டுருக்குது. நாங்கள் வந்து இண்டிகாவுக்கு பின்னாடி வந்துட்டுருக்கோம். இங்கே வர தெரியுதுங்களா, நல்ல லெஃப்ட்டு வந்து ஒரு லாரிக்காரர் போயிட்டுருக்கிறவர் இண்டிகேட்டர் போட்டார். எப்போ போட்டிருக்கிறாரு, கிராஸ் பண்ணுறக்கு ஒரு 20 அடிக்கு முன்னாடி தான் போடுறார். 20-30 அடிக்கு முன்னாடி தான் போடுறார். முன்னாடி போடலை. இந்த இடத்துல கரெக்டாக நம்ம டிஎஃப் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ போயிட்டுருக்கிற இண்டிகா இங்கே வருங்க, அடித்து பிரேக் அடித்து பார்த்தீங்களா, கீச்சுன்னு இழுத்துட்டு போச்சு. அந்த இடத்துல என்ன பிரேக் மட்டும் பாருங்கள் இண்டிகா. அந்த இடத்துல ஒரு சடன் பிரேக் அடிக்கலைன்னா நாங்கள் அப்படியே கண்ணு முன்னாடி பார்க்குறோம். நம்ம ஊட்டமாக கத்திட்டா ஐயோ 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 அப்படின்னு நானே ஒரு நிமிஷம் இருக்குன்னு பயந்துட்டேன்.
ஏன்னா கார் ஓட்டிகிட்டு நம்ம ஓட்டும் போது ஓட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு செகண்ட் நானே கருக்குன்னு ஆகிப்போச்சு பயந்து. அப்படியே டயர் இழுக்குது கீச்சுன்னு, பிரேக் சத்தம். இது யார் மேலே தவறுங்க? இண்டிகாக்காரர் மேலே தவறா இல்லை இந்த லாரிக்காரர் மேலே தவறா? மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். என் மனசில் என்ன இருக்குது நான் கடைசியாக சொல்கிறேன். என் மனசில் இருக்கிறது யார் மேலே தவறுன்னு. ஆனால் நீங்கள் கமெண்ட்டில் இப்போ சொல்லுங்கள் யார் மேலே தவறு அப்படின்னு சொல்லி. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது நம்ம டிஎம்எஃப் அனுப்பிச்சிருக்கிறாரு. இங்கே வருங்க, எவ்வளோ பெரிய ஹைவேல எந்த இடம் தெரியுங்களா அது போட்டிருக்கு பாருங்க. சென்னை விஜயவாடா எண்ணூர் போர்ட், அந்த ரோடு ஹைவேஸ். அந்த ரோடு ஹைவேஸில் இப்படி ஒன்வேல வர்றாப்புலையே நினச்சி பாருங்கள். நான் இப்போ தானே சொன்னேன், முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வராதிங்க. எவ்வளோ சேஃப்டி இல்லை தெரியுங்களா இந்த ரோடு. இந்த 4 track ரோட்லேயே நீங்கள் இப்படி ஒன்வேல வர்றது எவ்வளோ பெரிய தவறு. ஏதாவது நான் அப்படியே சொன்ன மாதிரி அந்த வேன்காரர் வந்தாருங்க, அவருக்கு சொன்ன மாதிரி நீங்கள் ரைட் சைட் ட்ராக்கில் ஏதாவது ஒட்டி கட்டி வந்துடுறது மெதுவாக வந்ததுனாலும் பரவாயில்ல. ஏன்னா இப்படி வர்றீங்களே நினச்சி பாருங்கள். ஒரு செகண்டுங்க அடிச்சுன்னா காணாமல் போயிடும். தயவுசெய்து இந்த மாதிரி ஓட்டவே ஓட்டாதீங்க, புண்ணியமாக போட்டுங்க. எவ்வளோ அர்ஜென்ட்னாலும் சரி, எவ்வளோ இதனாலும் சரி, தயவு செஞ்சு மக்கள் ஒன்வேல இந்த மாதிரி ரைட் சைடு வராதிங்க. அதுக்கப்புறம் இது நம்ம டிஎம்எஃப் அனுப்பிச்சதானுங்க, எந்த ஊர்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஒரு ஆட்டோ போயிட்டுருக்குதுங்க, அவருக்கு என்ன அர்ஜென்ட்டுன்னு தெரியல, உடனே உள்ளே பூந்துடணும் அந்த லேடிக்கு. இங்கே பாருங்க, எதுக்கு இவ்வளோ அவசரம்னு தெரியல. வந்துட்டுருக்குறாங்க. முதலே இவர் நேராக வந்துட்டுருக்கிறார். முதலே ஒரு லேடி கிராஸ் ஆகி வந்துருச்சு, கிராஸ் ஆகி போயிடுச்சு. எதுக்கால வண்டி வருதுன்னு தெரியுது, வந்துமே இப்படி உள்ளே பூந்து இப்படி அதுக்குள்ளே பூந்து போயாச்சு. ஒரு செகண்ட் விட்டுறது என்ன இருக்குது, பாவம் போச்சா. லேடிஸ் எல்லாத்தையும் நான் தப்பு சொல்ல விரும்பலைங்க, இது அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஓட்டாதீங்க. உங்களுக்கு எதுக்கால கார் வருதுன்னு தெரியுது, தெரிஞ்ச உடனே நீங்கள் ஆட்டோக்கு பின்னாடி ஸ்லோ பண்ணியிருக்கலாம் தாராளமாக. இவர் கார் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்திருந்தாருன்னு வச்சுங்க, நினச்சி பாருங்கள். இவங்க உங்கள் மேலே அடிச்சு, நீங்கள் போய் ஆட்டோ மேலே அடிச்சு, எல்லோரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போய், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கையோ காலோ முறிஞ்சு, இதெல்லாம் எத்தனை வார்டு. 1 செகண்ட் 2 செகண்ட் நின்றுருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சது. இதுதான் லைஃபுங்க. தயவுசெய்து புரிஞ்சு நடந்துக்குங்க லேடிஸு. எல்லாத்தையும் தப்பு சொல்லலை, எல்லாம் கரெக்டாக ஓட்டுறாங்க நிறையா லேடிஸுன்னு. சில பேர்த்துக்காக நான் சொல்கிறேனுங்க. இது நம்ம டிஎம்எஃப் அனுப்பிச்ச வீடியோ தான். இது ஒரு 4 ரோடு ஜங்ஷனு. ஒரு அந்த இது விற்றுட்டு போகிறவர், இது ஸ்கூல் குழந்தைகளாட்ட இருக்குது, கிராஸ் பண்ணுறாங்க. இது யார் மேலே தவறு சொல்கிறதுன்னு தெரில. இந்த மப்பட்கார் அவ்வளோ அந்த குடல் விற்கிறவர், இந்த இதெல்லாம் விற்கிறவர், குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க நீ பார்க்காம கிராஸ் பண்ணிருச்சா, இனி இவர் போனவர் பெரியவர் பார்க்கவே இல்லையா வந்தது. சின்ன பிள்ளைங்க மேலே தவறு இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்துல யாருமே இல்லாத நேரத்தில் கிராஸ் பண்ணணும். இந்த பள்ளி குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தனியாக நம்ம ஒரு இதே லெசனே சொல்லணுங்க. ஸ்கூல் காலேஜஸில் ஆக்சுவலாக இப்போ நான் சமீபத்தில் சேரன் காலேஜ் போயிருந்தேனுங்க, சிறப்பு விருந்தினாக கூப்பிட்ருந்தாங்க. அப்போ அவங்க கூட சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு அட்வைஸ் மாதிரி எங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு. கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி பள்ளிக்கு போகிற குழந்தைகள், சைக்கிளில் போகிறவங்க, 2 வீலரில் போகிறவங்களாகட்டும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக போங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம பள்ளி பருவத்திலேருந்து இந்த விழிப்புணர்வு ஓரளவு கொண்டு வந்தால் மட்டும்தான் மக்கள் ஓரளவுக்காவது வர்ற ஜென்ரேஷன் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ஃப்யூச்சரில் மாறி ஓரளவுக்கு இது பண்ணுவாங்க தயவு செஞ்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இது நம்மளது எந்த இடத்துல கரெக்டாக எந்த இடத்துலைன்னு சொல்ல தெரியலைங்க, நானே மறந்துட்டேன். ஏன்னா நம்மளும் எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்க. இது இதுங்க லட்சுமில் பஸ் ஸ்டாப். லட்சுமில் பஸ் ஸ்டாப்லைங்க ஒரு பஸ்ஸு எந்த இடத்துல நிறுத்தணும், இந்த இடத்த பார்த்துக்கங்க, ஸ்டில் பண்ணி நிறுத்தியிருக்கிறேன். இந்த இடத்துல கோடு போட்டிருக்குதுங்களா, இது 4 track ரோடு, 2 ரோடு. பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறதுக்காக தனியாக பஸ் ஸ்டாப் கட்டி அந்த பக்கம் தனியாக லைன் போட்டு ஒரு இதே கொடுத்துருக்காங்க, ட்ராக்கே தனியாக பஸ்ஸு போகிறக்கணும். அந்த ட்ராக்கை விட்டு போட்டு ஹைவேஸில் இந்த ட்ராக்கில் நிற்கிறாப்புலையே நினச்சி பாருங்கள். இது ஆக்சுவலி ஆமாம் நம்ம 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 டேஷ்கேமில் எடுத்தது தான் இருக்குது.
இப்படி ஐட்டன் போனங்காட்டி நான் அப்படியே ஐட்டனுக்கு பின்னாடி போயிட்டேன். இப்போ ஐட்டன்கார் லெஃப்ட் ஏறி இருந்தாருன்னா பஸ்ஸுக்கு பின்னாடி தான் போய் நின்றுருப்பார். நான் லெஃப்ட் ஏறி இருந்தால் நானும் போய் பஸ்ஸுக்கு பின்னாடி தான் நின்றுருப்பேன். ஏன் இவ்வளோ அவசரம் இவ்வளோ இதுன்னு கேட்குறேன். தனியாக விட்ருக்காங்க உங்களுக்குன்னு ஒரு லேனு. ஏங்க இவ்வளோ தவறு பண்ணுறீங்க? தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறு பண்ணுறதுனால தான் விபத்து நடக்குதுங்க. இப்போ உங்களுக்கு பின்னாடி இப்போ எனக்கு பின்னாடி லெஃப்ட் லாரியோ பஸ்ஸோ ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுங்க. எனக்கு பின்னாடி லெஃப்ட் சைடில் நான் போயிட்டுருக்கிறேன். என்னை சைடு போடுறதுக்கு அவர் லெஃப்ட் ஏறி இருந்தாருன்னா நேராக வந்து முட்டியிருப்பார். நீங்கள் அப்படியே வந்து ஜிக்ஜாக் அடித்து நீங்கள் வாட்டுக்கு போய் அப்படியே நிறுத்துறீங்க ரோட்டில். எவனை பற்றியும் கவலை கிடையாது, பின்னாடி வரவனை பற்றி. இன்றைக்கி இந்த மாதிரி தனியார் பஸ் ஓட்டுறவங்க நிறையா பேர் தவறாக ஓட்டுறாங்க. திருப்பூர் டு கோயம்புத்தூர், ஈரோடு டு கோயம்புத்தூர். தயவு செஞ்சு உங்களுக்கும் குடும்பம் குழந்தை கட்டி இருக்குது, பின்னாடி வர்றவங்களுக்கும் இருக்குது. மனசாட்சியோடு நினச்சி பார்த்து ஓட்டுங்க. பஸ் ஸ்டாப்புக்குன்னு தனி இடம் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 செகண்டில் 3 செகண்ட் எச்சாக போகுது. இப்படி திருப்பி கொண்டு போய் நிறுத்துறீங்க, அவ்வளோதான். ஒரு 3 நொடி 4 நொடி எச்சாங்களா, 5 நொடி வேண்டாங்க, 10 நொடின்னு வச்சுங்க. 10 செகண்ட் எச்சாக போகுது. அந்த 10 செகண்ட் நீங்கள் டைமிங் மிச்சம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? உடனே எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? டைமிங்கில் போகணும். பஸ்ஸை 10 நிமிஷம் முன்னாடி எடுங்க, இல்லை 5 நிமிஷம் முன்னாடி எடுங்க. நிறைய பேர் சொல்கிறதே அதுதான். அப்போ உங்கள் டைமுக்காக பொதுமக்களை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் சேதாரப்படுத்துவீங்களா? நீங்கள் கேட்குறேன் நான். இது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. டைமிங் அப்படின்னா ஏன் இந்த மாதிரி ஓட்டுறீங்க? உங்களோட டைமிங்காக பொதுமக்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு எத்தனை விபத்து நடந்திருக்குது. இந்த மாதிரி தயவுசெய்து நிறுத்தாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் ஏற்றி நிறுத்திங்க. இந்த டேஷ் கேமும் நம்மளுக்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா எனதில் கீழே ஃப்ரீ ட்ராக்குன்னு போட்டிருக்கும். அதனால் இந்த ஃப்ரீ ட்ராக் இருக்கிற கேமராவில் நம்மளது தானுங்க. நானே மறந்துறேன்னு வச்சிங்களேன். ரொம்ப நாள் ஆகிப்போச்சு இல்லைங்க எடுத்து. ஆனால் சிங்கிள் ரோடு தான் இது. எங்கேயோ போய் அப்படியே லெஃப்ட்டு திரும்புது. இதுங்க ஊத்துக்குளி. கரெக்டாக நாங்கள் சென்னை கிளம்பி காலையில் போயிட்டுருக்குறோம். சென்னையா ஈரோடான்னு தெரியல, போயிட்டுருக்குறோம். நூல் கேப்புங்க. அப்போலே ஒரு லேடிஸ் ஒன்று வந்து பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த ஆட்டோக்குள்ளே போகுது. அதே மாதிரி ஒரு லாரி வருது, லாரி ஒட்டி ஒரு பைக்குங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு 40-45 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம ஓட்ட பண்ணி போயிட்டுருக்குறான். அப்படியே போய்ங்க. நாங்கள் வந்து ஃபுல் லெஃப்ட்டு இழுக்கல அப்படின்னா, இப்போ நாங்களே பார்த்திங்கன்னா கோட்டை ஒட்டி தான் போயிட்டுருக்குறோம். எதோ லெஃப்ட் சைடு கோட்டை ஒட்டி. அந்த பைக்கர் மேலே முட்டக்கூடாது, கோட்டை விட்டு கீழே இறக்குறோம் பாருங்க. இறக்கிட்ட கீழே கோட்டை விட்டு கீழே இறக்கியாச்சு. ஆக்சுவலாக இது வந்து அடுத்த வீடியோ இருக்குது. இதை நான் ஸ்டில் பண்ணி காமிக்கிறேன். நான் இதோட கட் பண்ணி நிப்பாட்டியிருக்கிறேன். அப்படியே வந்துட்டாப்லைங்க. நம்ம என்ன பண்ணுறதுங்க? முட்டக்கூடாது, எதுக்காக முட்டக்கூடாதுன்னு சொல்லி ஃபுல்லாக நாங்கள் கீழே வந்துட்டோம். ஒரு செகண்ட் நினச்சி எனக்கு லெஃப்ட் இடம் இல்லைன்னு நினச்சி பாருங்கள். நேராக வந்து அடிச்சிருப்பாப்பில் நம்ம மேலே. தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. இது வந்து நம்ம டிஎம்எஃப் அனுப்பிச்ச வீடியோ. இது வந்து நம்ம டிஎம்எஃப் அனுப்பிச்ச வீடியோ தானுங்க. இது ஆனால் எங்கே நடந்தது, என்ன நடந்ததுன்னு தெரியல. இடமும் கரெக்டாக தெரியல. இருங்க, ஒரு ஆட்டோக்காரரு போகிறாரு முடிஞ்ச வரைக்கும் போகிறார். இந்த ஆட்டோக்காரருக்காகத்தான் போட்டிருப்பார் ஆட்டோ தெரியுது எனக்கு. நான் ஆக்சுவலாக இந்த ஃபுட்டேஜஸே பார்க்கல. நான் இப்போ தான் பார்க்குறேன், ஃபஸ்ட் டைம். நான் இது வரைக்கும் ஃபுட்டேஜே பார்க்கல. நடு ரோட்டில் போயிட்டுருக்கிறார், நடு கோட்டில். இந்த பக்கம் ரோட்டுக்கும் போகல, அந்த பக்கம் ரோட்டுக்கும் போகலை. ஆமாம், நிறைய பேர் இந்த மாதிரி ஓட்டுறாங்க. ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த இடத்துல ஆக்சுவலாக 3 ட்ராக் இருக்க மாட்டேருக்குது. 1 2 3 ட்ராக்கு. அந்த 3 ட்ராக் விட்டுட்டு இவர் ஃபஸ்ட் ட்ராக்கு செகண்ட் ட்ராக்கு நடுவில் போயிட்டுருக்கிறார். ஏன் இந்த மாதிரி போகிறாருன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ தான் ரைட் ஏறிட்டார் கொஞ்சம். அதுக்கப்புறம் அதே வந்து ஃபுட்டேஜஸ் வந்து ரியரில் எடுத்து காமிச்சிருக்கிறார். இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்க தயவு செஞ்சு, ஆட்டோ ஓட்டுறவங்க இல்லை, நிறைய பேர் நானே பார்த்துருக்கேனுங்க. பஸ் ஆகிட்டு, லாரி ஆகிட்டு. இப்போ கூட சமீபத்தில் நாங்கள் பெங்களூர் போயிட்டு வரும்போது ஒரு ஆள் மெண்டல்னே சொல்லலாங்க. ஃபஸ்ட் ட்ராக்கு செகண்ட் ட்ராக்கு அந்த நடு கோட்டு மேலேயே போயிட்டுருக்கிறாப்புல ஐட்டன். ஏய்யா இப்படி போகிறீங்கன்னு எனக்காக கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர். நாங்களே 80 தான் வந்துட்டுருக்குறோங்க. 80 85, அவரும் 80 85 போயிட்டுருக்கிறாரு. ஒரே ஸ்பீடு தான் வச்சுக்கங்க. நான் கொஞ்சம் அமுத்தி. ஆமாம், ஒருத்தரும் போகக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ஆதவன் சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் இருக்காப்புல. அந்த ஆரம் கார் டேக்கரில் வந்து நம்ம அந்த இதுக்கெல்லாம் போகும்போது கூட வருவாப்பில் இல்லைங்க, ஆதவ். அந்த தம்பி அனுப்பிச்சது. ஒருத்தர் மத்தியானத்தில் ஃபுல் சரக்கு. இப்போ அடிக்கிற வெயில் எப்படி அடிச்சிட்ருக்குதுங்க நினச்சி பாருங்கள். இந்த மத்தியானம் சரக்கு அடித்து ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டு ஓட்டலாங்களா? எவ்வளோ பெரிய தவறு தெரியுங்களா?
உங்களுடைய குடும்பம், ஒய்ஃபு, குழந்தைகளாம் நினச்சி பார்க்குறாங்களா? ஒரு நிமிஷம் தண்ணி நான் போட்டே ஆகணும் அப்படின்னா வீட்டில் வச்சு போட்டு கம்முன்னு படுத்துக்குங்களேன். பைக்கை எடுத்துகிட்டு வந்து ஓட்ட முடியாமல் ஓட்டி லெஃப்ட்டு ரைட்டுன்னு உழப்பி கடைசியில் வந்து கீழே போட்டு விழுந்து பொதுமக்கள்லாம் தூக்கி விட்றாங்க. மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு போகிறாப்புல. எல்லோரும் சொல்கிறாங்களாம்மா வேண்டாம் ஓரமாக போட்டுருக்கேன். நான் ஓட்டுவேன். ஐ எம் ஸ்டடி. பாருங்கள், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க. அவருனால முடியலைங்க, கண்டிஷனே இல்லை, அவ்வளோ கண்டிஷன் நிற்கிறார். இதை எனக்கு எடுத்து அனுப்பிச்சிருந்தார். ஓட்ட முடியல, கிளச் விட முடியல, அந்த பக்கம் போகிறாரு, இந்த பக்கம் வர்றாரு. எப்போ சே கஷ்டமாக இருக்குதுங்க உண்மையாலுமே. ஓட்ட முடியாமல் ஓட்டிட்டு போய் கடைசியில் கீழே விழுந்துடுறார். விழுந்து அடுத்த வீடியோ இது. அப்படியே ஃபஸ்ட் வீடியோவில் போயிட்டாருங்க. இது அடுத்த வீடியோவில் போய் ஓகே நான் என்ன நல்லா இருக்கேன்னு மறுபடியும் வெந்துருச்சு. எல்லோரும் எடுத்து விட்றாங்க, தூக்கி விட்றாங்க. மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு தான் போகிறார். மறுபடியும் பார்த்துங்க, நாங்கள் என்னங்க சொல்கிறது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இது யாரோ அனுப்பிச்சிருக்காங்க நம்மளுக்கு. எத்தனாம் தேதி என்னைக்கு நடந்தது இது? இப்போது ஜனவரி நடந்தது. இங்கே ஒரு ஆட்டோக்காரர் அடா பார்க்கவே இல்லை. ஆட்டோக்காரர் ஒரு செகண்ட் நினச்சி பாருங்கள். ஏனுங்க இந்த சந்துக்குள்ளேருந்து வர்றவங்களுக்கு பூரா என்னன்னே தெரியலைங்க. அவங்க ராஜா நினச்சிக்கிறாங்களா, இல்லை பெரிய மந்திரி நினச்சிக்கிறாங்களா, என்ன நினச்சிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சந்துக்குள்ளே வர்றவங்க அப்படியே அந்த பையன் பெட்ரோல் அடிச்சுட்டு போனான் பாருங்க, அந்த பையன் என்னங்க என்ன நினச்சிட்ருக்கிறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. ஏதோ ஒரு கட்டுக்குள்ள இருந்து வர்றீங்கன்னா 2 செகண்டு நிற்கிறதுக்குள்ள உங்களுக்கு வாயில் பேசக்கூடாதுன்னு இருக்கேன். நம்ம டீமை ஃபேர் நீங்கள் பேசுங்க, நல்லா பேசுங்க அப்படிங்கிறாப்புல. எனக்கு ஆமாம், என்ன கேடுங்க 2 செகண்ட் 3 செகண்ட் நிற்கிறதுக்கு? நின்று தொலைய வேண்டியது தானே. அவர் இப்போ என்ன தெரியுமா இருப்பார், அந்த காருக்காரர் வந்தவர் ஒரு நிமிஷம் இவர் பிரேக் அடித்து நிறுத்துறீங்கன்னா ரைட் சைடு டிப்பர் லாரி போயிட்டுருக்கு ஸ்பீடில், ஒரே சாத்து டிப்பரு. இவர் பிரேக் அடித்து மட்டும் இந்த இடத்துல நிப்பாட்டல அப்படின்னா அடித்து அப்படியே நிப்பாட்டிட்டார். இந்த ஆட்டோ வந்த ஸ்பீடுக்கு அப்படியே லெஃப்ட் திருப்புறாப்புல, வந்த ஸ்பீடில் பிரேக் மட்டும் அடிக்கலைன்னா ரைட் இழுத்துருந்தாருன்னா டிப்பர் சத்துன்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கு, தூக்கிட்டு போயிருக்கு அப்படியே. இது போய் அந்த ஆட்டோவில் அடித்து 2 வண்டி போகிறமாக கிடந்துட்டுருக்கு. பார்த்துக்கங்க, இந்த ஆட்டோக்காரர் 2 நொடி 3 நொடி நீங்கள் பண்ண தவறுனால எத்தனை குடும்பம் வந்து ஸ்டேஷன் போயிருக்கணும். இது தப்பு இல்லைங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்ல முடியும். அதனால் இனிமேல் யாராவது மெயின் ரோட்டுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் ஹைவேஸ்க்கோ மெயின் ரோட்டுக்கோ நீங்கள் வரீங்க, கட்டுக்கோடு வரீங்க அப்படின்னா எப்பயுமே இந்த கட்டில் வந்து நின்றுட்டு இத்தனைக்கு நீங்கள் ரைட் சைடு பார்த்தா போதுங்க. லெஃப்ட் சைடு தான் ஒன்றுமே வராதாச்சே. இதை 4 ட்ராக் ஆச்சு. ரைட் சைடு மட்டும் தானே பார்க்க போகிறீங்க. அந்த ரைட் சைடும் கூட இப்படி கழுத்து திரும்பாது கழுத்து அப்படியே வருவாங்க, வந்தோன்னா அப்படியே லெஃப்ட் திருப்புவாங்க. கழுத்து இப்படி திரும்பி கூட பார்க்குறதில்ல யார் இந்த பக்கம் வர்றாங்கன்னு. இனிமேல் தயவுசெய்து நிறுத்தி பாருங்கள், வர்றீங்க நின்றுட்டு பாருங்கள். ரைட் அந்த லாரி வருதா, கார் வருதா, சரி விட்டுருங்க, போனதுக்கப்புறம் ரைட் யாரும் பண்ணல போகலாம். வந்த வேகத்தில் அப்படியே இருப்பது. எனக்கு அப்பா அவங்க அப்பா ஓட்டுற ரோடு தானே அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம டிஎம்எஃப் அனுப்புனது தான். ஒரு பஸ்ஸு வந்து சைடு ஓட்டு போகுது. இந்த பஸ்ஸுனால தான் இவர் ஏதோ விடவே இல்லையாட்டிருக்குது. இந்த பஸ்ஸு ட்ராக் மாதிரி வந்திருப்பாராட்ட தெரியுது. அதனால் கொஞ்சம் இந்த ஆம்னி பஸ் ஓட்டுறவங்களும் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுங்க. நானும் நிறைய வீடியோக்கள் ஆம்னி பஸ்ஸில் லான்ச் பண்ண போகும்போது நானும் நிறைய விஷயங்கள் நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். டிரைவர் கூடயும் பேசுகிறேன், அங்கே இருக்கிறவங்க கூட எல்லா டிரைவர்கிட்டையும் பேசும்போது நான் சொல்கிற வார்த்தைகள் அதுதான். மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாமல் தயவு செஞ்சு பஸ் ஓட்டுங்க. உங்கள் டைமிங்க்காக நீங்கள் போட்டு மக்களை தொந்தரவு பண்ண வேண்டாம். இப்போ ஃபுல்லாக ஹார்ன் அடிக்க வேண்டாம். தடதட அப்படியே ரைட்டு, தடதட அப்படியே லெஃப்ட்டு. அது மாரி வால்வோ போச்சு 9600 SLX எல்லாம் காலை வச்சா ஆட்டோமேட்டிக் வண்டி தான் பறக்குது இன்றைக்கி. அதனால் தயவு செஞ்சு ஆம்னி பஸ்காரங்க கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணாமல் பொறுமையாக ஓட்டுங்க. உங்கள் ட்ராக் லெஃப்ட்டு போயிட்டே இருங்க. ரைட் ஓவர்டேக் போடுறதுக்கு மட்டும் அந்த இடத்துல வண்டி போகுதுன்னா முன்னாடியே கொஞ்சம் உங்களுக்கு பின்னாடி பார்த்துக்க. மெயினாக உங்கள் லென்த்துக்கு பின்னாடி வர வண்டியை நீங்கள் சரியாக கவனிக்கிறதுல நிறைய பேர் உள்ளுக்குள்ளே வந்து லாக் ஆகிறாங்க. அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து கவனமாக ஓட்டிக்கிங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎம்எஃப் அனுப்புனதானே இது வந்து ஏதோ ஒரு ஹைவேஸ் மாதிரி தான் தெரியுது. சென்னை ஹைவேஸ் மாதிரி தான் தெரியுது எக்ஸாக்ட்லி.
அந்த ரோட்டில் இது போட்டிருக்கிறாங்க, என்னது, இல்லை 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 இல்லை, இந்த வீடியோ வந்து யூபி உத்தரப்பிரதேசமா, உத்தரப்பிரதேசம் நடந்தது. போயிட்டு இருக்கிற லாரி அப்படியே ஒதுக்கி விட்டா அப்படின்னா ஒரு கிறிஸ்டாவை. இது வந்து ஆக்சுவலாக யார் அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியல, பட் அந்த லிஸ்ட்டில் நான் வச்சுருக்கிறேன். நான் ஒரு ஃபோல்டர் தனியாக போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கு உத்தரப்பிரதேசில் நடந்ததா, இன்றைக்கி உத்தரப்பிரதேஷ் வண்டி போயிட்டு இருந்த லாரி, நம்ம சொல்கிறோம் எனக்கு ட்ராக் எந்த இண்டிகேஷன் கிடையாது, ரைட் ஆகிறனால அப்படியே வந்து இன்னோவா கிறிஸ்டா அடித்து கொடுமை பார்த்தீங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இது இப்போ சமீபத்தில் நம்ம டிஎம்எஃப் அனுப்புனது தானுங்க. இது போய் ரைட்டு யூட்டர்ன் பண்ணுறாரு. வேறு எல்லாம் ஹை பீமில் தான், கவலையே விடுறதில்லை யாரை பற்றி எதை பற்றி. இங்கே வேறு அதான் அடிச்சுட்டு போயிட்டாப்புல தான் ஒரு வார்த்தை பேசுகிறார். சோ சாமி, இது எங்கே நடந்ததுன்னு ஆக்சுவலாக தெரியலிங்க. என்ன அவசரம் இந்த பசங்களுக்கெல்லாம், எப்போ அடிச்சுட்டு அப்படியே ஓராப்பில் நிறுத்தாமல் டொக்குன்னு. ஆக்சுவலி நம்மளுக்கு நடந்திருக்குது, நம்ம ஃபுட்டேஜ் அது இல்லை. அதான் இந்த ஃபோன் மாத்திரம் இப்போ வந்து புது ஃபோன் மாத்திரங்காட்டி அது அழிஞ்சு போச்சு. நம்ம அனுப்புகிற டைலேருந்து வந்து லெஃப்ட்டு திரும்பினோடனே நேராக போகிற ஒருத்தர் வந்து அடிச்சுட்டு அப்படியே போனாப்புல இல்லை, ஃப்ரண்ட் பம்பர் கார்னரில். இதே தான் எங்களுக்கு நெக்ஸானுக்கு நடந்தது. நாங்கள் லெஃப்ட்டு திரும்புகிறவங்க, அந்த பையன் நேராக போகிறவன் லெஃப்ட் சைடு வர்றாப்புலைங்க. நாங்கள் லெஃப்ட்டு பாதி எடுத்துட்டோம், இந்த பக்கம் ஒட்டி வந்து எங்கள் பம்பர் டொம்முன்னு அடிச்சுட்டு அப்படியே திரும்பி நேராக போகிறாப்புல. எப்போ நாங்கள் திரும்புகிற வரைக்கும் ஒரு செகண்ட் நின்றுருக்கலாமா? நீ நேராக போகிறவன் அறிவு கட்டவனே, நேராக போகிறவன் இருந்தால் கொஞ்சம் நடு ட்ராக்கில் நிற்கலாமல்ல. கொஞ்சமாக இந்த அறிவுனால ஜென்ரல் நாலேஜ் கூட வேண்டாமா? ஒரு ட்ராக்கில் எங்கே நிற்கணும் சிக்னல் இருந்ததுன்னா நேராக போகிற கார்காரங்க நடுவில் தான் நிற்பாங்க. கண்டிப்பாக வந்துட்டு 3 ட்ராக் இருக்குது பல்லடத்தில். அதுக்கப்புறம் திருப்பூர் இடத்துல வர இடத்துல 2 ட்ராக் தான் இருக்குது. நேராக போகிறவங்க ரைட் சைட் ட்ராக்கில் நிற்கணும். நேராக போகிறவங்க பொங்கலூர் வரும், அவனாசி வழக்கம் வரும், ரைட் சைட் ட்ராக்கில் நிற்கணும். நீவே அந்த 2 வீலர் வந்து ஒன்றா ரைட் சைட் ட்ராக்கில் ஒட்டி நின்று போய் இல்லையா அந்த காருக்கு பக்கத்தில் போய் கோட்டு மேலே நிற்கணும். ஃபுல்லாக லெஃப்ட் வந்துட வேண்டியது, ஏன்னா அந்த இடத்துல டிராஃபிக்கு பூரா லைனாக நேராக போகிற வண்டி கூட டிராஃபிக் நின்றுருக்குது. லெஃப்ட் சைடில் கொஞ்சம் இடம் கிடச்சிக்காடி பூந்து வந்து நாங்கள் வாட்டுக்கு சிவனேன்னு லெஃப்ட்டு திரும்புகிறோம். எங்கள் வண்டியில் வந்து அடிச்சுட்டு நீ போனேன். அதே கதை இப்போ இங்கே நடந்திருக்குது. எதுக்குப்பா இப்படி அவசரம்? தயவுசெய்து இந்த மாதிரி ஓட்டாதீங்க, புண்ணியமாக போட்டு சாமிங்களா. அதுக்கு அடுத்தது இது நம்மளுதுமா, எங்கே எடுத்தானா? ஓ, இது நம்மளதில்லை அவங்களது. ஓகே, யாரோ 3 பேர் வந்து தெரியாமல் அப்படியே வந்து வண்டியில் முட்டி நிப்பாட்டிட்டாங்க. எஜ்ஜில் முட்டிட்டாங்களா முட்டலையான்னு தெரியல, முட்டி நிப்பாட்டிட்டாங்க. அது ஒன்று. சரி, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி காரில் வர்றவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து வந்துங்க. கொஞ்சம் அது ஏதோ புகையெல்லாம் அடித்து கிடக்குது, மிஸ்டாக இனி குளிராக இனி என்னென்னு தெரியல. நம்மளுக்கு அனுப்பிச்சுட்ருந்தாங்க, அதை உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது அனுப்புனது தான், நம்ம டிஎம்எஃப் அனுப்புனது தான். டெம்பரேட் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறார். அடா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  மில்லி கேப்பில் தப்பிச்சார். நான் கூட சொன்னேன் தெரியுமா, ஒவ்வொரு தடவையுமே பாலத்தில் போகும்போது 3 ட்ராக் இருக்கும். பாலத்தொட்டு கீழே இறங்க அப்படியே 2 ட்ராக் ஆயிரும். போகாத இந்த இடம் ரொம்ப ஜாக்கிரதையும் நான் கூட சொல்லுவேன். நீ போகிற ஸ்பீடில் அப்படியே தான் பாலத்தில் லிஃப்ட்டு கீழே இறங்குவேன். ஒரு இடத்துல நீ மாட்டியிருப்பேன், தப்பிச்சிட்டேன். அதே மாதிரி நடந்தது. ஒருத்தர் வந்து லெஃப்ட் ட்ராக்கில் லாரி, ரைட் ட்ராக்கில் லாரி போயிட்டுருக்குது, லெஃப்ட்டில் டிம்ரேட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கார். சட்டக்குன்னு ரோட முடிஞ்சுது. அவ்வளோதான். நல்ல வேலை அந்த இடத்துல கொஞ்சம் கேப்பு கிடச்சி ரைட் ட்ராக்கில் ஏறிட்டார். லாரிக்கு முன்னாடி ரைட்டில் ஏறிட்டார். இந்நேரம் ஒன்றா ஃபுல் பிரேக் சட்டன் பிரேக் அடிச்சிருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் மிஸ் ஆகுது லாரியில் அடிச்சிருக்கணும். இந்த இடமெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக போய்க்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எங்கே நடந்தது, இது ஆக்சுவலாக நம்ம ஃபுட்டேஜில் டீமை அனுப்பினது தானுங்க. ஏன்னா நம்ம ஃபுட்டேஜ்னால் எப்போவுமே இது வந்துடும், ஃப்ரீ ட்ராக்கோட அந்த இது வந்துடும். அப்படியே எங்கள் அப்பா முட்டிருச்சு. இவ்வளோ கூட்டம் போயிட்டுருக்குதும்மா, எத்தனை பேர் போகிறாங்க வருமா, கிட்டத்தட்ட 2, 4, 6, 8, 10 வண்டிக்கு பக்கம் போகுதுமா. அப்படியே அந்த முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிறவங்க நேராக வந்து நடு ரோட்டில் அப்படியே நிற்கிறாங்க. பொறுமை வாழ்க்கையில் பொறுமை. தயவு செஞ்சுங்க, பொறுமையாக இருங்க, பொறுமையாக காத்து பொறுமையாக பண்ணுங்க. தயவு செஞ்சு
ரோட்டை கிராஸ் பண்ணால் தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் நிற்கிறதுல என்ன ஆக போகுதுங்க? இந்த 10 வண்டி போனதுக்கப்புறம் ஃப்ரீயானதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வரலாமல்ல. ஏன்னா அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. நிறைய பக்கம் குப்பை வலிக்கணும், போகணும், எல்லாம் பண்ணணும். பெருசாக நம்ம வந்து குறை சொல்லலைங்க. இருந்தாலும் விதிமுறைகள்னு ஒன்று இருக்குது இல்லைங்க, ரோடு விதிமுறைகள், நமக்கு மனசாட்சி. இத்தனை வண்டி வந்துட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் நடு ரோட்டுக்கு போகலாங்களா? கேட்குறேன். நம்ம மட்டும் நடு ரோட்டுக்கு போகலாங்களா? எத்தனை வண்டி வந்துட்டுருக்குதுங்க. தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. புண்ணியமாக போட்டு ஆக்சுவலாக முடிஞ்ச வரைக்கும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன். இதில் வந்து இனிமேல் தயவு செஞ்சு இந்த வீடியோ யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் இனிமேல் ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. உங்களுக்கும் குடும்ப குழந்தை குட்டி எல்லாம் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது, ஆப்போசிட் வரவங்களுக்கும் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு வண்டி வாகனங்கள் பார்த்து ஓட்டுங்க. முழுக்க விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, தவறாக ஓட்டுறவங்களுக்கு, மனசாட்சி இல்லாமல் ஓட்டுறவங்களுக்கு, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நீங்கள் தயவுசெய்து வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா 4 மக்கள் பார்த்து திருந்தினாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பண்ண தான் நிறைய மக்கள் இன்றைக்கி மாறி இருக்காங்க. நம்ம டீம் ஆஃப் நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டீம்.